நிறுத்துப்பா. நாய் குலத்தையை இழிவுபடுத்தி விட்டாய். எத்தனை வாட்டி போய் சொல்லுவேன் நாய் நாயின்னு? மகனே, உங்கள் வீட்டில் அந்த வேலைக்காரர்கள் ரொம்ப நல்லவர்கள். அவர்களை திட்டாதே. அவங்கள பத்தி தப்பா நீ வால்போஸ் ஓட்டியிருக்கிற. அதை ஆள் வச்சு கிளி. இல்ல உடனே நீயே கிளிக்கிற. கிழிச்சிடுறேன். அவர்களை பற்றி நீ போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாய். அதை உடனே வாபஸ் வாங்கிக்கிறேன். ஆனா சாமி, என் மகனுக்கு கிடைக்கணும். நீங்க தான் அனுகிரகம் பண்ணணும். கவலைப்படாத. கதைப்படி உன் பையன் கிளைமேக்ஸ்ல கிடைப்பான். அதுவரை என்ன முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. வணக்கம். யார் நீங்க? ஒண்டர்ஃபுல் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் மேனேஜர். நான் உங்க பங்களாவில் ஷூட்டிங் எடுக்கலாம்னு வந்திருக்கேன். என்ன சார் இது? மகான்லாம் வந்திருக்காங்க. இப்ப போய் மகான்களா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. நாங்கள் தூடலும் இருப்போம், துரும்பிலும் இருப்போம், துருப்பிடித்த இரும்பிலும் இருப்போம். மகனே, மொட்டை மாடி எங்க இருக்கிறது? மொட்டை மாடி எதற்கு? யாகத்தை கொடுத்த வேண்டும். மொட்டை மாடியில் யாகமா? ஆமாம், அங்கிருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும். எது? இது கைலாசம். சுவாமி, 3வது மாடி மொட்டை மாடி. தாங்கள் போகலாம். சரி, வெளிவிடு. போவதற்கு முன் தீர்த்தம் இந்த வாங்கிக்க. சாரி, தீர்த்தம் தீந்து விட்டது. நான் கைலாசத்துக்கு போய் அனுப்புகிறேன். வழிவிடுப்பா. ஜெய் ஜெகதீப். மங்களம் உண்டாகட்டும். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. என்னது? இவனை எங்க ஷூட்டிங் வந்திருந்தானுங்க. சாமியார் தேடிட்டு வந்து இங்க வேஷம் போறானுங்க. அப்படியா? ஆமா, மேல வாங்க காட்டுறேன். தியானம் பண்ண வந்திருக்காங்க சொன்னீங்களே, அவங்க 2 பேரும் எங்க? தீர்த்து தீர்ந்து போச்சு இல்ல, கொண்டாடுறதுக்கு கைலாசம் போயிருப்பாங்க. கைலாசம் போயிருப்பாங்க. அங்க பாருங்க. அங்க நீ மனுஷன் தானா? உனக்கு கராத்தே தெரிகிறதுக்காக அவ்வளவு பெரிய மாடியில இருந்து எண்ணெய் முடிச்சுட்டு குதிச்சிய கைகால் உடைஞ்சா நீ குடிப்பா, ஒப்ப கொடுப்பானா? ஓய், நீ மட்டும் குதிக்கலன்னா மாட்டி இருப்போம். பரவாயில்லையா? இதுக்கு அது பரவாயில்ல. அது சரி, அடுத்த டர்னிங்ல குதிக்கணும். ரெடியாரு. இந்த ஓடுற லாரியில இருந்தா நீ குதிட்டா நான் வரல. ஜெய் ஜெகதீப். ஜெகதீப். என்னது விசில் சத்தம் கேக்குது? போலீஸ் விசில். நம்ம தான் முடிக்கிறாங்க. ஓடுற, ஓடு ஓடு. ஜெய் ஜெகதீப். மகன்களாய், ஒர்க் ஷாப் எல்லாம் ஒழுங்காக நடக்கிறதா? கலெக்ஷன் எல்லாம் நல்லபடியாக ஆகிறதா? ஆகிற கலெக்ஷன் எடுத்துட்டு போய் பேங்க்ல கட்டுறீங்களா? 3983 ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணுமே. சாமி கலெக்ஷன்ல இருந்து பேங்க் வரைக்கும் கரெக்டா சொல்லுது. சாமி யாரு? ஜெய் ஜெகதீப். நான் முற்றம் துறந்தவன். முற்றம் துறந்தவரா? அப்படின்னா என்னென்ன? இது தெரியாதா? காட்டேஜ், பீரோவு, கதவு, பெரிய பூட்டு, ஜன்னல் இதெல்லாம் திறந்தவரா? ஏய், ஒசரத்துக்கு தகுந்த பேச்சு பேசு. இல்லன்னா உன்னை ஒரே அடியில காலடி ஆக்கிடுவேன். சாமிக்கு என்ன வேணும்? 4 டயர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏய், சாமியார் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியில மட்டும் கேளுங்க. ஜெய் ஜெகதீப். அவர் யாரு? பின்னால வந்துட்டு இருக்காரு. நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், சாமியார் கிட்ட கேட்கிற கேள்வியில மட்டும் கேளுங்கன்னு. உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போலாம்னு தான் நான் வந்தேன். இந்த ஒர்க் ஷாப் ஒழுங்கா நடக்கணும்னா அதுக்கு ஒரு தகடு வைக்கணும். வைக்கட்டுமா? உள்ள தகடு வைக்க இடம் இல்ல, இதுல புதுசா வைக்க போறியா? அட போயா. சுமார்ண்ண சாமி, எங்க முதலாளி ஒரு கிரைம், ஒரு குலக்கட்சி விஷயமா தலைமறைவா இருக்காரு. அவர் வெளியில வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்லுங்களேன். உங்க முதலாளி அவன் திரும்பி வராம இருக்கணும், அதானே? ஆமா சாமி, அந்த ஆள் மட்டும் இங்க வரலன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு நான் தான் ஓனர் சாமி. நான் மேனேஜர். நான் தான் அசிஸ்டன்ட் மேனேஜர். சாமி, அந்த ஆள் இங்க வராம இருக்க ஏதாவது பில்லி சுனிய வைங்க. வச்சிரீங்களா? ரொம்ப நன்றியுள்ள உலகம்டா. ஒரு சாதாரண ஒர்க் ஷாப்புக்கே இந்த அடி அடிச்சுக்கிறீங்களே, அது இருக்கட்டும். பில்லி சூரியங்கிறது பயங்கரமானது. அதை வச்சேன்னா உங்க முதலாளி தலையே வெடிச்சிடும். சம்மதமா? ரத்தமா கக்கி சாவா. வேணா, இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கு எல்லாம் சோறு போட்டு வளர்த்தவன். சும்மாவா சோறு போட்டான்? உழைச்சும் சோறு போட்டான். நீ எப்படி? நானும் அப்படித்தான். உடனே வைங்க. நீ எப்படி? நானும் இந்த நாட்டுல பிறந்தவன் தான். சீக்கிரம் வைங்க, இல்லனா எங்க கையில கொடுங்க, நானே வச்சிடுறேன். அப்படி எல்லாம் அது வைக்க முடியாது மகனே. ராத்திரி 1 மணிக்கு தான் வைக்க முடியும். அது என்ன சாமி 1 மணிக்கு? நான் வைக்கிறது அப்படி ஒரு சத்தம். சத்தமும் 4 சத்தம். அப்படி சத்தம். ஒரு 200 ரூபாய் கொடுங்க. எதுக்கு சாமி? உங்க எல்லாருக்காக மண்டையோடு வச்சு சில மை வேலைகள்லாம் பண்ண வேண்டி இருக்கு. ராத்திரிக்கு வந்து உடுக்க அடிக்கிறேன். இது என்னங்குது? இது ட்ரிபிள் 5 சிகரெட். அதாவது லோக்கல் சிகரெட் என் உடம்புக்கு ஒத்து வராது. அதனால ஃபாரின் சிகரெட் குடிக்கிறேன். குடிங்க, நல்லா குடிங்க. அநேகமா இது உங்களுக்கு கடைசி சிகரெட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். துறைக்கு ஓட்டிட்டு வந்த கழுதையை காணாம எங்க போச்சு? இருக்கணும்.
சாமி சாமி புதுசா இருக்காரு, இவரை கேட்டா தெரியும். சாமி சாமியோ சாமியோ. யாரு? நான் தான். சாமி காலையில இருந்து என் கழுதை காணாம போச்சு. அது எங்க இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும் சாமி. கழுத கட்டா குட்டிச்சவரு போயா. குட்டிச்சவரா? குட்டிச்சவரு குட்டிச்சவரு நம்ம கழுத கட்டா குட்டி சேவருன்னு சாமியார் சொன்ன சரியா இருக்கு. சாமி கழுத, சாமி கழுத. என்னையா கழுதங்கிற? நீங்க சொன்னபடி கழுத கிடைச்சிருது. எப்படியா கிடைச்சது? குட்டிச்சவர் பக்கத்துல தான். சாமி எல்லாம் தெரிஞ்ச நீங்க மரத்தடியில உட்காந்துருக்கீங்க, ஒண்ணும் தெரியாதவன் ஹோட்டல்ல உட்காந்துருக்கான். ஏதோ பாவம், என்னால முடிஞ்சது. இந்தாங்க. பரவாயில்லையே, இது நல்ல தொழில் தான் போல இருக்கு. கொஞ்ச நாளைக்கு இதே கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். ஏண்டா சாமியார் வாரம்னாரு, என்னடா இன்னும் வரல? இப்ப வந்துடாருல. ஒரு நல்ல வக்கீல பாக்கணும்டா. எதுக்குண்ணே? அந்த கார் செட்டு, இந்த வீடு எல்லாம் என் பேருக்கு மாத்தணும். மாத்திருவோம். வாங்க சாமி. எங்க முதலாளிக்கு பிள்ளைசனை வச்சிட்டீங்களா? அங்க வச்சாச்சு, இனிமே இங்கதான் வைக்கணும். வைங்க. வச்சிடுறேன். இத புடிங்க, இதையும் புடிங்க, இதையும் புடிங்க. எங்க வைக்கணும்? இங்கதான். அடிங்க. ஐயோ ஐயோ அண்ணே அண்ணே அடிக்காதீங்க அடிக்காதீங்க. ஐயோ கையில என்ன? ட்ரிபிள் பை சிரட்டே. அரை பீடி குடிக்கவே உன் வாய் லாய்க்கு இல்ல. இப்படி போய் வா. எங்க வே? ஏவி விட்ட குட்டிக்காத்தான் மாதிரி இருந்துட்டு எனக்கே நீ பில்லி சுனி வைக்கிற. எங்க வே? ஏண்டா நீ இந்த நாய்க்கு பிறந்த, நான் உனக்கு அவன். ஏண்டா வாடா. ஐயோ ஐயோ. ஏய், எல்லாரும் ஒழுங்கா வீட்டை விட்டு ஓடி போயிருங்க. நான் இந்த ஒர்க் ஷாப் மூட போறேன். அண்ணே இந்த ராத்திரி 1 மணிக்கு நாங்க எங்க போவோம்? சரி, ஒன்றைக்கு போ. அண்ணே எங்களை மன்னிச்சிருங்க அண்ணே. அப்படி வாங்க வலிக்கு. ஏய், இனிமே எல்லாரும் ஒழுங்கா இருப்பீங்களா? ஏண்டா நீ மட்டும் ஒரு மாதிரியா முடிக்கிற? சாமியார் வேஷத்தில் இருக்கிறான், போலீஸ்ல மாட்டி விட்டுலான்னா. இன்னைக்கு தான் சாமியார் வேஷம், நாளைக்கு வேற வேஷம். சீக்கிரம் கல்யாணம் ஆகணுமா? கவலையே படாதீங்க, நடக்கும் கொஞ்ச நாள்ல. இன்னும் 3 மாசத்துக்குள்ள நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். வேணும்னா பாருங்க. ஏண்டா எவன் எது கொடுத்தாலும் வாங்கி போட வேண்டியதானா? மேல நிமிந்து பார்த்து யாரு என்ன கொடுக்கறாங்கன்னு பார்த்து போடுறா. எவனாவது வெடிகுண்டு கொடுத்தா மூஞ்சி முகரையெல்லாம் பீஸ் பீஸா போடும். என்னடா அது? இப்ப நான் பெரிய ஜோசியன் ஆயிட்டேன் தெரியுமா? ஜோசியன் ஆயிட்டியா? என்ன தைரியத்துல நீ ஜோசி சொல்ற? அதுப்பா, எல்லாருக்கும் ஒரு 3 மாசம் 6 மாசம் டைம் வச்சுதான் சொல்றேன். அதுக்குள்ள ஊரை விட்டு ஓடி போயிடலாம்னா? ஏற்கனவே பண்ண தப்புக்கு தான் இந்த கோலத்துல அலையிறோம். ஜோசியத்துல எவனுக்காவது ஏடா கூடமா சொல்லி எசகு பெசகா ஆகி போச்சு. இனிமே நம்ம போடுறதுக்கு வேஷமே இல்ல. என்ன ஆள விடு. குட் பை. யோ, இப்படி சொன்னா எப்படியா? லேடிஸ் ஹாஸ்டல் போய் கொஞ்சம் தேவியை கூட்டிட்டு வாயேன். இனிமே இந்த வேலை வேறையா? ஏன்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு எத்தனை வேலைடா நான் செய்யறது? என் வாழ்க்கையவே உங்ககிட்ட எழுதி கொடுத்துக்கலாம் போட்டிருக்கேன். சரி, இன்னைக்கு கலெக்ஷனை என்கிட்ட கொடு. ஜெய் ஜெகதீப். ரொம்ப லக்கி கேர்ள் அவ. தேவி இருந்தா கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? ஒரு மேட்டர் பேசணும். அசோக் உடம்பு சரியில்லைன்னு ஒரு கார் வந்து கூட்டு போச்சே. என்னது? அசோக் ரொம்ப சீரியஸா போன் நம்பர் கூட கொடுத்திருக்காங்க. அசோக், நாட்டுக்கு நல்ல பிள்ளைகள் தான் தேவை. நாட்டுக்கு எடுக்கிற மோசமான பிள்ளைகள் என் மகனாயிருந்தாலும் தேவையில்லை. அசோக், நீ என் மகன், அது என் மருமகன். அப்ப நானு? நீயும் தான். நீயும் தானா? மருமகனா மகனா? சரி அண்ணன் அண்ணன் மச்சின. மிஸ்டர் அசோக், மிஸ்டர் ரெங்கா, நீங்க 2 பேரும் செஞ்ச குற்றத்தை மறைச்சது தப்பு. அதனால சட்டப்படி உங்களை நான் அரெஸ்ட் பண்றேன். என்னங்க, நீங்க ஜெயில இருந்து வர வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். இது எல்லா கதையிலும் சொல்ற டயலாக் தான். அண்ணன் வேற என்ன சொல்லிட்டேன். அதனால அவனுக்கு உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு தான் நாங்க ஜெயிலுக்கு போக போறோம். அப்பா, உங்க அப்பாட்ட கொண்டு சேர்த்திறேன்.
ஏண்டா அழுகிறேன்னு கேட்டதுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். எழுந்துருமா. டாக்டர் அம்மா, இந்த ஊர்லயே ஒரே ஒரு மனுஷன் தான் இருக்காரு, அது நம்ம ஐயா தான். நம்பிக்கை என் மேல ஏதோ ஒரு பிரியம், கொஞ்சம் மிகப்படுத்தியே சொல்லு. எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவர் யாரு? இந்த ஊர் தலைவரா? இல்ல, பாக்குறவங்க எல்லாம் பயந்து மரியாதை கொடுக்கறாங்களேன்னு கேட்டேன். அந்த மரியாதையை அவன் தலைவனா இருந்து சம்பாதிக்கலம்மா, தொண்டனா இருந்து சம்பாதிச்சான். ஐயா, டாக்டர் அம்மா இங்க சத்து இருக்கட்டும், நான் போய் ஆஸ்பத்திரி சுத்தம் பண்ணிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. எங்கடா ஓடுற? வாடா இங்க. இப்படி வா. இது நம்ம ஊரு டாக்டர் அம்மா, வணக்கம் பண்ணிக்கோ. வணக்கம். என்ன ஓடுறான்பா கத்தி பயல? பேச தெரியுது இல்ல? ஒழுங்கா நின்னு வணக்கம் பண்ணி. வணக்கம். வணக்கம். அம்மா, இவன் வேளைக்கு எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் உடம்பு தேர மாட்டேங்குது, கை கால் வேற நடுங்குது. அதனால ஏதாவது மருந்து இருந்து கொடுங்களேன். அப்புறமா ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவீங்க, நான் பாக்குறேன். சரி டாக்டர், நான் வரமா? இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. உங்க பையனா? அந்த பாக்கியம் தான் எனக்கு ஆண்டவன் கொடுக்கலையே. அதனாலதான் அந்த அனாதை பையனை எடுத்து என் பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அள்ளி, அந்த பையன் நம்மளை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இங்க வாடா. என்னடா சிரிக்கிற? அடா போடானா மரியாதை கட்டிடும். பிரசிடென்ட் பொண்ணுங்கிற தைரியமா? பல்ல கழட்டிடுவேன், ஜாக்கிரதை. என்னடா சிரிப்பு வேண்டி கிடக்கு? பொடி பசங்களை எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்கேன், பார்த்து சிரிச்சேன். தடிப்பயல, உனக்கு தைரியம் தான், வாடா. வரவா? வா. வரவா? வாடா. வாங்கடா. பார்த்துடலாம். கரெக்டா? அடி. வேட்டி குடி. ஏண்டா உன் பட்டணத்து வேலையில என்கிட்ட கட்டுறியா? எழுந்துடா. தங்கச்சி கிட்ட மன்னிப்பு கேள்றா. பொண்ணுங்க தனியா வந்தா குளிக்க விட மாட்டானுங்களே, ஆஞ்ச பசங்க. நன்றிங்க. என்ன நன்றி வேண்டி கிடக்குது? ஏன் தனியா வந்தா தாத்தால கூப்பிட வேண்டியதான். பாப்பா என்னடா? ஒண்ணு இல்லண்ணே, வண்டி போற பாதையில நம்ம மாடு நின்றுகிட்டு இருக்கு. ஒண்ணு இல்லண்ணே, நம்ம மாடு எப்ப அந்தாண்ட போதோ அதுக்கப்புறம் தான் வண்டி போகணுங்கிறது எனக்கு தெரியும்ண்ணே. அப்புறம் என்னடா? இருந்தாலும் வண்டியில இருக்கிறது டாக்டர் அம்மா. டாக்டர் அம்மாவா? வணக்கம் டாக்டர் அம்மா. கும்பிடுறேனுங்க. வணக்கம். எங்க ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை சாமி வருங்க, ஆனா டாக்டருங்க யாரும் வரமாட்டாங்க, வந்தாலும் இருக்க விட மாட்டானுங்க. டேய் அண்ணே, டாக்டர் அம்மா கூட்டி வரதுக்கும் தொத்த மாதிரி தான் கிடைச்சதா? இது அவுத்து விடுறா. என்ன
எங்கேயோ படிச்சிட்டு உனக்கு ஏமா இந்த வம்பு? வயசு பொண்ணு தனியா வந்திருக்க, உன்னை இந்த பிள்ளையார் தான் காப்பாத்தணும். வாங்க காளி என்ன வாங்க. வணக்கம். வணக்கம் காலி என்ன? வணக்கம் கும்பிடுறியா? நல்லா இருடா. காளி வண்டியில யாரு? முற பொண்ணா? ஐயோ ஆயா, நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் அம்மா. அது என்னமாடா, எப்பவும் பொண்ணோட பார்த்ததில்ல, அதான் கேட்டேன். கைப்புடி கால் புடி இதுக்கெல்லாம் பக்கடா சூரணம் 3 வேளை சாப்பிட்டா சரியா போயிடும். டாக்டர் அம்மா வைத்தியரே, நம்ம ஊருக்கு டாக்டர் அம்மா வந்தாச்சியா? நான் வரதே பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இதை நீ வேற சொல்லணுமா? கோயில்ல பிள்ளையார கும்பிட்டா மட்டும் போதாதுங்க, இந்த ஊர்ல இருக்கணும்னா இந்த சாமிகளையும் கும்பிடணும். ஓ, என்னமோ கிண்டல் பண்ற மாதிரி பேசுறிய. மாதிரி என்னையா மாதிரி? அவ்வளவு அதப்பு. இவங்கதான் நம்ம ஊர் பிரசிடென்ட் ஐயா, ரொம்ப நல்லவங்க. வணக்கங்க. பிரசிடென்ட் ஐயா எந்த தப்பு தண்டாவும் செய்ய மாட்டாங்க. அப்படியே தப்பி தவறி ஏதாவது செஞ்சாலும் காரணம் ஐயா தான். ஆலையில்லா ஊருக்கு இழுப்பப்பு சக்கரைன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இந்த வட்டாரத்துக்கு ஐயா ஒருத்தர் தான் வைத்தியர். அதான் ஆளைய கொண்டு வந்துட்டீங்களா அப்பா? வணக்கம் சார். நீ நல்லா இருக்கணும்மா. இடது கையால வாழ்த்துறாங்கன்னு தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க முறையா வாழ்த்துறதுக்கு வலது கையே இல்ல. நீ ஒண்ணும் தப்பா நினைச்சுக்காதம்மா. சின்ன வயசுல யானைய பிடிக்க போனேன், தும்பிக்கைன்னு நினைச்சு அது என் கையை எடுத்துட்டு போயிடுச்சு. கழுத போனா போகுதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் அண்ணன் இருக்காங்களே, வெட்டி புடுவத்தாள். நீ என்னடா என்ன அறிமுகப்படுத்துறது? பயப்படாதீங்க, வெறும் பேச்சு தான். நம்ம ஊருக்கு அருண். வணக்கங்க. இவருதான் கைத்தடி. பிறக்கும் போதே கொடையோட பிறந்தாரா என்னவா, எப்ப பார்த்தாலும் கொடையோட தான் இருப்பார். நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, நான் கர்ண பரம்பரையில பிறந்தவன். போய் ஆஸ்பத்திரி சாவி எடுத்துட்டோட. அவசரப்படாத, போடா சாவியை கொண்டாந்து கொடு. ஏங்க அப்ப நான் வரட்டா? இது ஏங்க வேஷ்டி ஆகுன்னு போச்சு, கொஞ்சம் கட்டி விடுறீங்களா? உனக்கெல்லாம் வேட்டி இருக்கியா? போயா. வேஷ்டியே வேண்டாங்கிறீங்களா? ஓ ஓ ஓ, ஆஸ்பத்திரி வந்தாச்சு, இறங்குறது. என்னாச்சு டாக்டர்மா? ஒண்ணு இல்ல. இத பார்த்தா பயந்துட்டீங்க. செத்த நேரத்துக்கு வாத்தியார் வீட்டுல இருங்க, நான் சுத்தம் பண்ணிட்டு கூப்பிடுறேன். வாங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம். இவங்க தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க டாக்டர் அம்மா. ஐயா தான் நம்ம ஊர் பள்ளிக்கூட வாத்தியார்.
பேர் தான் வசந்தியா? நீதான் டாக்டரா? வண்டி கொண்டு வந்திருக்கேன், புறப்படு. என்ன பாக்குற? பெட்டி படிக்க தீட்டு வா. இன்னும் ஊருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? வரும்போது தெரியும், பேசாம இரு. ஏன் வண்டியை நிறுத்திட்டீங்க? அங்க பாரு, மாடு வழியில் நிக்குது. அது எப்ப நகருதோ அப்புறம்தான் நம்ம வண்டி போகணும். அதே இருக்குங்க, மாட்டை அடிச்சு விரட்டிட்டு போக வேண்டியதானே? விரட்டுறதா? அத தொட்டோம்னா கூட நம்ம கைய வெட்டிடுவானே. யாருங்க அது? அதோ அங்க என்ன நடக்குது பாரு. எங்கம்மா வந்தீங்க? ஒரே தலைவலி காய்ச்சலுங்க, வைத்தியரை பார்க்க வந்தோமுங்க. இந்த வைத்தியர் கைப்பட்டா காய்ச்சல் தண்ணியில வந்து நிக்கும். பேசாம இந்த டாக்டர் அம்மாவை போய் பாருங்க. என்ன சொன்னீங்க? நல்லதுக்கு தான் சொல்றேன், அந்த அம்மாவை போய் பாருங்கன்னு. எந்திரிங்க. அம்மா, என்ன ஐயா இங்க உட்காந்துட்டு அம்மா அம்மாங்கிற இந்த ஆள் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்க மாட்டாயா? சுண்ணாம்பு வேண்டாம்மா, மருந்துதாம்மா வேணும். எதுக்கு மருந்து? வயித்த வலிக்குதே. ஐயோ, ஐயோ, இப்ப வயித்துல வலி மட்டும் தானே இருக்கு. ஆமா. இந்த ஆள்கிட்ட மருந்து சாப்பிட்டேன், வயித்துக்குள்ள கொட்டலே இருக்கு. ஏமா நீ தானே இந்த மருந்து சாப்பிடுற? சாப்பிடுறேன், அதனாலதான் என் வயித்துல 8 வருஷமா ஒரு புள்ளைய காணோம். அந்த டாக்டர் அம்மா தான் இலவசமா வைத்தியம் பாக்குறாங்கல்ல, அதை விட்டுட்டு இந்த ஆள்கிட்ட ஏன் வர்றீங்க? இந்த ஆள் தொட்டதுக்கெல்லாம் காசு கேட்கறான்ல, எந்திரிச்சு பாங்கய்யா. போய் மருந்து பெட்டி கொண்டு வரேன். தெய்வா, அடியே தெய்வான பாடிங்க. என்னய்யா பேரை சொல்லி கூப்பிடுற? பேரை சொல்லி கூப்பிடாம நீ பிறந்த ஊரை சொல்லியா கூப்பிடுவாங்க? வேற எப்படி நீ கூப்பிடுறது? எப்படி டிடியா? மரியாதை மரியாதை. ஏனுக்கு பொண்டாட்டி? இங்க உட்கார்ந்து இருந்தாங்களே பொண்டாட்டி, அவங்க எல்லாம் எங்கேயும் பொண்டாட்டி? அவங்களெல்லாம் நாங்க தாங்க அனுப்புனோம். எங்கேயும் பொண்டாட்டி? டாக்டர் அம்மா வீட்டுக்குங்க. டாக்டர் அம்மா உங்களுக்கு என்ன அக்காவுங்களா தங்கச்சிங்களா பொண்டாட்டி? அக்கா தங்கச்சி அந்த தான் அனுப்புவாங்களா? நீ பண்ற அக்கம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் அனுப்புனேன். ஊருக்குள்ள எவன் நோயாளி இருக்கான்னு நான் கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னா நீங்க கட்டின புருஷனுக்கே துரோகம் பண்றீங்க பொண்டாட்டி. நான் அறுக்க கண்டு இத்தோட விடுறேன் புருஷா. வேற ஒருத்தி இருந்தா உன்னை கண்டந்தனமா வெட்டி போட்டுப்பா. வெட்டி அவனுக்கு ஊருக்குள்ளதான் எதிரி இருப்பாங்கன்னு பேரு, எனக்கு வீட்டுக்குள்ளே எதிரி. அம்மா ஒண்ணும் பயப்படாதீங்க, ராத்திரி ஒரு வேளை காலையில ஒரு வேளை. சரிம்மா, ரொம்ப நன்றிங்க. இப்படித்தான் ஒரு டாக்டரை கொஞ்ச நாளைக்கு புத்தி படுபாவி பசங்க கொட்டு போட்டானுங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். இந்தாங்க. டாக்டர் அம்மா, பெட்டி என்கிட்ட கொடுங்க. பார்த்து வாங்க. ஏங்க டாக்டர் அம்மா திடீர்னு உம்முன்னு ஆயிட்டீங்க? பாத்தீங்களா, என்கிட்ட மறைக்கிறீங்களே. மெல்ல மெல்ல மெல்ல. இந்த ஊர்ல பரமசிவங்கிறது யாரு? பரமசிவமா? ஆமா. எதுக்குங்க? அவர் நான் பார்க்கணும். முடியாதுங்களே, வெட்டி விட்டானுங்களே. எதுக்கு? இங்க நல்லவங்க யாரும் இருக்க விட மாட்டானுங்க, பிடிக்காது. செத்த முன்னாடி இந்த ஆயா என்ன சொல்லுச்சு? அந்த டாக்டர் இந்த ஊருக்கு எவ்வளவு உழைச்சாரு, அவருக்கு இந்த பரமசிவனோட ஒத்தாசை பண்ணாரு. தப்பு தானுங்களே, செய்யலாமா? அதான் ஒட்டு மொத்தமா வெட்டி விட்டானுங்க.